வணக்கம். பாசிச சக்திகளுக்கு எதிராகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து போராடி வருபவர் மூத்த வழக்கறிஞர், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் கையில் எடுத்துள்ளார். நீதிமன்றத்தில் வெளிப்படையாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீ ஒரு கோழை என்று நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் மிரட்டும் துணியில் பேசியுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் தலைமை குழு உறுப்பினர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, தோழர் வாஞ்சிநாதன் மீதான இந்த வழக்கு, இது என்ன வழக்கு? மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? ஏன்னா ஊடகங்கள்ல பாக்குறப்ப இது அவருக்கு சம்பந்தமே இல்லாத வழக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த வழக்கு என்ன வழக்கு தோழர்? வியாழக்கிழமை அன்று தோழர் வாஞ்சிநாதனுக்கு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு உதவி பேராசிரியர், அவருடைய பதவி உயர்வு, அதற்கு தடை கோருவது தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவருடைய ரெஸ்பாண்டன்ட், எதிர்மனுதாரருடைய வழக்கறிஞராக இவர் இருக்கார். அந்த எதிர்மனுதாரர் சீனியர் கவுன்சில், மூத்த வழக்கறிஞர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வக்காலத்தில் இவர் விலகி கொண்டு வேறொரு வழக்கறிஞருக்கு வக்காலத்தை வந்து கொடுத்துட்டார். அதனால் நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன், ராஜசேகரன் இந்த அமர்வு முன்னால் வரவேண்டிய தேவை எதுவும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு இல்லை. ஆனால் அந்த அமர்விலிருந்து மத்தியானம் 1 மணிக்கோ 11 மணிக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மன் நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன், ராஜசேகரன் அமர்வால் இவருக்கு அனுப்பப்படுது. அப்போ வாஞ்சிநாதன் வந்து நம்ம தான் வக்கீலே இல்லை, இருந்தாலும் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க, என்னான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் நீதிமன்றத்துக்கு. நீதிமன்ற உத்தரவை மதிக்கணும்னு போகிறாரு. போன உடனே நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் இந்த கேஸில் நீங்கள் தான் அவருக்கு கவுன்சிலாக ரெஸ்பாண்டண்ட்டுக்குன்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் ஏற்கனவே கவுன்சிலாக இருந்தேன், நான் வக்காலத்தை மாற்றி கொடுத்துட்டேன், ரெஜிஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பட்டியல்லையும் என் பேர் கிடையாது, அதனால் நான் இந்த வழக்கில் இல்லை, வேறு வழக்கறிஞர்கள் தான் அப்பியர் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதனால் பரவாயில்ல, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நான் நீதிமன்றத்தில் வழங்கும் தீர்ப்புகளில் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நடந்து கொள்ளுகிறேன் என்று குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இவர்கிட்ட. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு குறிப்பாக சொன்னீங்கன்னாக்கா நான் பதில் சொல்ல முடியும் என்று அவர் சொல்லியிருக்கார். இப்போ இது நடந்தது பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்வதெல்லாம் அறக்கலகம் சேனலில் வாஞ்சிநாதன் விரிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்லை, இந்த குற்றச்சாட்டில் நிற்கிறீங்களா, இன்னமும் அதை மறுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பாக சொன்னால்தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் ஒரு கோழை, யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி அதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்னான்ட்டு அப்படின்னு நீதிபதி மறுபடியும். அப்போ வாஞ்சிநாதன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்ன சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் உங்களை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றி நான் அப்படி பேசினேன் என்று நீங்கள் குறிப்பாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் நான் அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதோட அப்படியா, அப்போ நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா பதில் அளிப்பீங்களா அப்படின்னா, கொடுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே நீதிபதி கொடுத்தாரா? இல்லை, சொல்கிறேன். உடனே ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து டிக்டேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஆர்டராக டிக்டேட் பண்ணியிருக்குது அந்த பெஞ்ச். அந்த ஆர்டர் ஒரு 5-6 பக்கத்துக்கு அந்த ஆர்டர் டிக்டேட் பண்ணியிருக்கிறாரு. டிக்டேட் பண்ணிவிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜராகி இதற்கு பதில் சொல்லணும் என்று வாஞ்சிநாதனுக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் வியாழக்கிழமை என்று நீதிமன்றத்தில் நடந்தது. ஓகே, இப்போ நீதிபதி இவ்வளவு காட்டமாக, இவ்வளவு ஒரு மிரட்டுகின்ற துணியில் இப்படியெல்லாம் பேசுகிற நீதிபதி அதை குறிப்பிட்டு சொன்னாரா? என்ன பிரச்சனைக்குள்ள நீங்கள் வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக என்னை பேசுனீங்க, அப்படி விமர்சிச்சிருக்கிறீங்க அப்படின்ற அந்த புள்ளியை ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரா? குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பது தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, கோர்ட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் கரிகாலன் என்னை பற்றி இவன் வந்து மருதையன் வந்து பண மோசடி பேர் வழி அப்படின்னு நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க
அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆதாரம் கேட்பேன், என்ன சந்தர்ப்பத்தில் யார்கிட்ட பேசுனேன், எங்கே பேசுனேன், ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் கிடையாது. என்னை பற்றி அப்படி சொன்னீங்களா இல்லையா, உண்டு அல்லது இல்லைன்னு பதில் சொல்லுங்கள். என்ன பயப்படுறீங்களா, யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நீதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அப்படி வெளிப்படையாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காமன் சென்ஸ் லாஜிக், நீதிமன்றம், நேச்சுரல் ஜஸ்டிஸு, அந்த வெங்காயம் இந்த வெங்காயம்லாம் வேண்டியதில்லை. நான் சொல்கிறது ஒரு பொது அறிவுக்கு உட்பட்டு உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் எப்போ சொன்னேன், யார்கிட்ட சொன்னேன் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு நீண்ட ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்டரில் வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது சில விஷயங்கள். அந்த வரியை எப்படி தொடங்குது, இட் கேம் டு அவர் நோட்டீஸ் தட் திரு எஸ் வாஞ்சிநாதன் ஹேஸ் பீன் மேக்கிங் scandalous allegation at one of us, GRS, exhibiting communal and caste bias in the discharge of his judicial duties. நீதிமன்றத்தில் பேசும்போது அது சொன்னார் அப்படின்றது இருக்கட்டும், எழுதி கொடுத்ததுலேயும் வாஞ்சிநாதன் இப்படியெல்லாம் சொல்லி வருகிறார் அப்படின்றார். சொன்னார் மட்டும் இல்லை, தொடர்ந்து சொல்லி வருகிறார். அப்புறம் since improper motive is being attributed to one of us, it became necessary to summon the said counsel to appear in person before us today. இப்படி ஒரு முறைகேடான குற்றச்சாட்டை அவர் சொன்னதால் அவரை நேரில் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. சரியா? அப்பவும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார் நீதிபதி, we posed a direct question to him whether he continued to maintain his stand that one of us is exhibiting caste bias in the discharge of his judicial duties. இதுக்கு வாஞ்சிநாதன் பதில் சொல்லலை. ஆனால் அவர் வந்து இந்த வழக்கில் நான் வக்கீல் இல்லைன்னு மட்டும் சொன்னார் என்று நீதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் வாஞ்சிநாதன் என்ன சொல்லியிருக்காரு, குறிப்பான குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படி ஒரு விஷயம் இவர் சொன்னதாகவே நீதிபதி இப்போ கொடுத்துருக்கிற உத்தரவில் குறிப்பிடல. வாஞ்சிநாதன் தான் சொன்னதை அங்கே சொல்லியிருக்கிறார். இதை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு வந்து சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்கும். இப்போ வாஞ்சிநாதன் சொல்வது உண்மையா அல்லது நீதிபதி சொல்வது உண்மையான்றதை பார்த்துக்கலாம். நீங்கள் குற்றச்சாட்டுனா குறிப்பாக பதில் சொல்லுங்கள் என்று வாஞ்சிநாதன் என்னை கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நீதிபதி. அதை சொல்லாமல் அவர் வந்து இந்த கேஸில் நான் வக்கீல் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க பார்த்தாரு என்பது போல இதை வந்து எழுதியிருக்கிறார். அதுக்கு மேலே போயிட்டு அவர் தொடர்ந்து வந்து நீதிபதிகள் மீதே களங்கம் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சொன்னாக்கா தண்டிக்கலாம்னு சொல்லியிருக்குது. அப்புறமா வேற ஒரு கேஸு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி சொல்லலான்னு இருக்குது. இன்னொன்று, அப்படி உள்நோக்கம் இல்லை என்றாலும் இப்படியெல்லாம் பேசுனாக்கா அது மக்கள் மத்தியில் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யும் என்றால் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது அப்படின்னு இதெல்லாம் அடிக்கிட்டு போகிறாரு. இப்போது எங்கே பேசினார் என்ன பேசினாருன்னு சொல்லாமல் அந்த ஹைகோர்ட்டில் எப்படி சொல்லியிருக்கு, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நீதிபதி சொல்லிட்டு போகிறார். சொல்லிவிட்டு கடைசியாக judged by the principles laid down above, the conduct of திரு வாஞ்சிநாதன் prima facie constitutes criminal contempt of court. மேற்கண்ட தீர்ப்புகளின் ஒளியில் பார்க்கும்போது திரு வாஞ்சிநாதன் நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறார் என்று கருதுவதற்கான prima facie வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுத்துப்பூர்வமாக கேட்குறாரு. அதனால் வாஞ்சிநாதன் இங்கே பாருங்கள் கடைசியாக வார்த்தை, வெதர் யூ எஸ் வாஞ்சிநாதன் ஸ்டாண்ட் பை யுவர் இம்புட்டேஷன் ஆஃப் caste bias on the part of Justice G.R. Swaminathan in the discharge of his judicial duties. வாஞ்சிநாதன் ஆகிய நீங்கள் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தன்னுடைய நீதி வழங்கலில் சாதிய பாகுபாடு காட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் வந்து உங்கள் குற்றச்சாட்டில் ஊன்றி நிற்கிறீர்களா? முதல்ல ஆரம்பிக்கும்போது சாதி மதம் அப்படின்னு எழுதிட்டு வராரு, இங்கே வந்து மதத்தை விட்டுட்டாரு, சாதியை மட்டும் வச்சுருக்கிறார் நீதிபதி. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் எழுதின பிறகு இப்போது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்கிட்ட பேசினேன், அங்கே அடிஷனல் ரெஜிஸ்ட்ராரிடமிருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸுக்கு பேர் ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ். அதாவது ஒரு காக்னிசன்ஸுக்கு ஒரு குற்றம் இருக்குது என்று முகாந்திரம் இருக்கிறது
என்று கருதுவதற்கு முன்னால் கொடுக்குற நோட்டீஸ். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, ஒரு குற்றத்துக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு கருதுவதற்கு முன்னால் கொடுக்குற நோட்டீஸு. அதில் வந்து இந்த கடைசியாக அவர் சொன்ன வரியை கோட் பண்ணி திங்கட்கிழமை அன்றைக்கி மத்தியானம் நீங்கள் வந்து நேரில் ஆஜராகி பதில் சொல்லணும்னு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து வக்கீல் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன். பொது அறிவுக்கு உட்பட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி நீங்கள் கண்டெம்ட் கமிட் பண்ணியிருக்கிறீங்க என்று கருதுவதற்கான பிரைமா ஃபேசி இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் இதில், இந்த ஆர்டரில். அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரார் என்ன கொடுக்குறாரு, பிரைமா ஃபேசி இருக்குதா, காக்னிசன்ஸுக்கு எடுத்துக்கலாமா, ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன்றாரு. இப்போ இது வந்து இந்த குதிரைக்கு முன்னால் வண்டியை பூட்டுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இப்போ அவர் சொல்லிட்டார் முடிவை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இனிமேல் தான் விசாரிக்க போகிறோன்றாங்க. இதெல்லாம் மாண்பமை நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், அவங்க தான் இதில் உள்ள நியாயம் என்ன, நீதி என்ன, இதெல்லாம் இயற்கை நீதியின் பார்ப்பட்டதா என்பதை சொல்ல வேண்டும். என்னுடைய கருத்துப்படி இது இயற்கை நீதியின் பார்ப்பட்டதே அல்ல. காரணம் ஒன்று, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் திரும்ப திரும்ப கேட்ட பிறகும் எங்கே பேசினேன், எப்போ பேசினேன்னு சொல்லலை. நீங்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படின்றது இப்படி சொல்லியிருக்காரு ஒரு நீதிபதி. அது வந்து ஒரு குறிப்பான குற்றச்சாட்டு அல்ல. சோஷியல் மீடியாவில் பல நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்து வாஞ்சிநாதன் பேசியிருக்காரு, நானும் பேசியிருக்கிறேன். நீதிபதி சந்திரசூட விமர்சனம் செய்து, நீதிபதி கன்வில்கர் தீர்ப்பை விமர்சனம் செய்து, உயர்நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறோம். சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு பொதுவான மேலெழுந்த வாரியான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து குறிப்பாக பதில் சொல்ல இயலாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நேர்காணலின் தொடக்கத்தில் நீங்கள் கேட்டீங்க, யூ ஆர் அ கவர்டு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்படி ஒரு வக்கீல் நீதிபதியை பார்த்து சொல்லியிருந்தா அது நிச்சயமாக கண்டெம்ப்ட் தானே? அது கண்டெம்ப்ட் தானே? ஆமாம், அது நிச்சயமாக கண்டெம்ப்ட். இப்போ இந்த கண்டெம்ப்ட்டுக்கு பேர் கண்டெம்ப்ட் ஆஃப் ஜட்ஜ் இல்லை, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் என்பது பெஞ்சும் பாரும் சேர்ந்தது, வழக்கறிஞரும் நீதிபதியும் சேர்ந்தது. அப்போது நீதிபதியும் வந்து ஒரு கோர்ட் அஃபீஷியல், கோர்ட் ஆஃபீஸர் தான் அவர். பாரும் பெஞ்சும் சேர்ந்து தான் நீதி வழங்குறாங்க. ஒரு நீதிபதி தனது அதிகாரத்தை, தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞரை யூ ஆர் அ கவர்டு அப்படின்னு சொல்லலாம். அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீதிமன்றம் என்ற நிறுவனத்தை அவர் அவமதித்திருக்கிறார் என்பது இல்லையா? ஒரு விசாரணைக்கு முன்னால், விளக்கம் அளிப்பதற்கு முன்னால், குறிப்பான குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், விளக்கம் தருகிறேன் எழுத்துப்பூர்வமாக என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னதற்கு பின்னால் யூ ஆர் அ கவர்டு அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, அப்போ நீங்கள் முன்முடிவோடு தான் இந்த பிரச்சனையை அணுகிறீங்க. ஏற்கனவே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, இந்த விசாரணை என்பது ஒரு நாடகம் என்று நான் ஒரு லேமேன், நான் கருதுவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இதில் இருக்குது. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இல்லை, நீங்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ வாஞ்சிநாதனே எடுத்துக்கோங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு வழக்குகள், தீர்ப்புகளை விமர்சனம் செய்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது வேற யாருமே அப்படி பேசுறது இல்லையே, இவர் தானே அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. வேற எந்த மூத்த வழக்கறிஞர் அப்படி பேசுறாரு? அப்ப இப்படி இருக்கிறப்ப அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு சரிதானே? இல்லை, இதில் ரெண்டு பிரச்சனையை நான் ஒன்று சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து, ஒரு நீதிபதி தன் மீது வாஞ்சிநாதன் இப்படி பேசினதாக சொல்கிறாரு. திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கை வந்து அந்த பெஞ்ச் தான் விசாரிக்க போகுது. இப்போது நோபடி கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ் அப்படின்றது ஒரு விதி. தன் மீதான குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு தானே நீதிபதியாக இருக்க முடியாது அப்படின்றது விதி. அதாவது நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகோய் இருக்கிறார் இல்லையா, அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தபோது அவர் என்ன செஞ்சார், அவரும் உட்கார்ந்து ஒரு அமர்வை கான்ஸ்டியூட் பண்ணார், அவரே இருந்து. அப்போ அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது.
குற்றச்சாட்டே உங்கள் மேலே தான். நீங்களே தான் இவங்க இந்த பஞ்சாயத்து இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நியமிக்கிறீங்களே, இது என்ன முறை என்ற கேள்வி அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்களால், ஓய்வு பெற்ற நீதிபதிகளால் எழுப்பப்பட்டது. கோகோயாவது இவங்க விசாரிப்பாங்கன்னு சொன்னார். இவர் நானே விசாரிக்கிறேன்றார். என்னை பற்றி சொன்னதை நானே விசாரிக்கிறேன் என்று சொல்வது, இது ஏற்கனவே இப்படி ஒரு முறை நடந்திருக்கு இல்லையா? சவுக்கு சங்கர் அவர் குறித்து, அதாவது ஜே.ஆர். சுவாமிநாதன் குறித்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு ஜே.ஆர். சுவாமிநாதனே கண்டெம்ட் எடுத்து அவரே விசாரித்து அவருக்கு தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சிறையில் இருந்தார்ல சவுக்கு சங்கர். இப்போ சவுக்கு சங்கரும் வாஞ்சிநாதனும் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. இப்போ இதில் நம்ம நேயர்களுக்கே அந்த கேள்வி எழலாம், சவுக்கு சங்கரும் வாஞ்சிநாதனும் ஒன்றா? இது ரொம்ப கேவலமான நிலைமை. சவுக்கு சங்கரும் வாஞ்சிநாதனும் ஒன்றான்றது ஒன்றுன்னு அந்த நீதியரசர் நினைக்கிறார் போலும். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ப்ராசிக்யூட்டரும் நான் தான், ஜட்ஜும் நான் தான், அப்படி இருக்க முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கரும் வாஞ்சிநாதனும் ஒன்றா? வாஞ்சிநாதனை பற்றி அந்த மரியாதைக்குரிய நீதியரசர் வேறு ஏதாவது சொல்லி அவர் காட்டமாக பேசியிருந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோழைன்னு சொன்னது தான் ஒரு பெரிய ஜோக். அது உண்மையிலே ஒரு நகைச்சுவையாக தான் நான் எடுத்துக்கிறேன். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை எனக்கு நெடுநாட்களாக தெரியும். 2004 தெரியும். 2004 ஒரு ஜூனியர் வக்கீலாக அவர் ப்ராக்டிஸுக்கு வந்த காலத்திலிருந்து அவர் போராட்ட களத்தில் இருப்பதை நான் அறிவேன். கொக்கோகோலாவில் தாமிரவரணியில் கொக்கோகோலா எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் நடத்திய போது அதற்கு உடன் நின்ற மிக முக்கியமான வழக்கறிஞர் இருந்தவர் தோழர் வாஞ்சிநாதன். கூடங்குளம் போராட்டத்தின் போது, கூடங்குளம் துப்பாக்கி சூடு நடந்த காலத்தில் களத்தில் உயிரை துச்சம் என்று மதித்து களத்தில் அவரும் பல வழக்கறிஞர்களும், ராஜு போன்ற வழக்கறிஞர்களும் அங்கே ஸ்பாட்டில் நின்றாங்க. அது எனக்கு தெரியும். தாது மணல் கொள்ளை வைகுந்தராஜன் முதலில் அந்த இடங்களுக்கு உள்ளே போய் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தவர் வாஞ்சிநாதன், உயிரை பணயம் வைத்து. அதே தூத்துக்குடி நகரத்தில் தாது மணல் கொள்ளையன் வைகுந்தராஜன் என்று மேடை போட்டு கூட்டம் பேசணும். நானும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலேயே ஆயுதம் தாங்கிய ரவுடிகள் அங்கே கொலை மிரட்டல் விடுத்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய வாஞ்சிநாதன் ஒரு இம்மி அளவும் கூட அங்கே இங்கே நவரில்லை, அங்கே நின்று போராடி இருக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தி அதற்குரிய எதிர்வினைகளை அவர் சந்திச்சிருக்கிறார். வழக்கறிஞர் உரிமைக்காக போராடி 2 ஆண்டுகள் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பார் கவுன்சிலால் டிபார் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு அப்பீல் பண்ணி அவர் வந்திருக்கிறார். அதை கூட இவர் இதில் சொல்லி ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு வாழ்நாள் தடையாக தானே அவர் மேலே போட்டாங்க, அப்படி விதிச்சாங்க. அதை இப்போ இதில் குறிப்பிட்டிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது, இருந்தாலும் இவர் திருந்தலைன்னு சொல்லியிருக்காரு. வாழ்நாள் தடை எதற்காக விதிக்கப்பட்டது, யார் விதித்தார்கள், ஏன் அந்த தடையை நீக்கினார்கள்? அப்போ இவர் ஏதோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி நீதிபதி குறிப்பிடுறாரு. இது ஒன்று. இதற்கு பிறகு வேறு பல இஷ்யூஸில், இப்போ ஆறுமுகசாமி சிதம்பரத்தில் தமிழ் பாடும் போராட்டம், அதில் உடன் நின்று சிறை சென்றிருக்கிறார். அர்ச்சகர் தொடர்பான வழக்கு நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் முன்பு பல வழக்குகளில் அவர் அப்பீர் ஆகியிருக்காரு, வேறு பல இடத்துல அப்பீர் ஆகியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம், மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகள் தான் 2008 இந்த இஷ்யூவில் தொடர்ந்து இருக்கிறோம். கோகோய் 2015 உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதில் இம்ப்ளீட் பண்ணி வாதாடி இருக்கிறோம். அதற்கு பிறகு எல்லா கட்டங்களிலும் வாதாடி வருகிறோம். இன்றைக்கு நீதிபதி M.M. சுந்தரேஷ் அமர்வுள்ள அந்த வழக்கு இருக்குது, அதிலேயும் இம்ப்ளீட் ஆகியிருக்கிறோம். அப்போ இந்த வழக்குகளிலெல்லாம் தோழர் வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞராக நின்றிருக்கிறார். இது இல்லாமல் இப்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூவில், திருப்பரங்குன்றத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே பிரைவி கவுன்சில் தீர்ப்பு இருக்குது, அதில் இன்றைக்கு இந்து முன்னணியினர் சொல்வது பொய், அங்கே அந்த தர்காவுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை முதலில் எடுத்து வெளியிட்டு மதவெறி பிரச்சாரத்தை முறியடித்தவர் அவர். அங்கே ஒரு மத கலவரம் ஏற்படாமல் தடுப்பதற்கு அறுபடை வீடை வச்சு பூஜை பண்ண போகிறோம் என்றெல்லாம் இவர்கள் உருவாக்கிய போது மத நல்லிணக்க பேரணி நடத்தியவர். இப்போ இதெல்லாம் எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது இந்துத்துவ அமைப்புகள் ஆத்திரம் கொள்வதற்கும் கொலைவெறி கொள்வதற்கும் போதிய முகாந்திரம் இருக்குது. ஆனால் நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதன் நடுநிலையோடு நடப்பவர், பக்கச்சார்பு இல்லாதவர். அவருக்கு ஏன் இப்படி அவரை கோழை என்று சாடும் அளவுக்கு ஏன் கோபம் வந்தது
என்பதுதான் எனக்கு புரியல. இல்ல இதுல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சில ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு, சன் நியூஸ், அறக்கழகம். அதுல வந்து ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு. நான் ரகசியமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் கொடுத்திருந்தேன், நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறித்து. அந்த புகார் ரகசியமாக கொடுக்கப்பட்ட புகார் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து பகிர்றாங்க அப்படின்னு அவர் ஆதாரத்தோட அட்வொகேட் ராஜராஜன் வந்து ஷேர் பண்ணதை அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இது எப்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுத்த ஒரு புகார் எப்படி ஒரு ஒரு ராஜராஜன் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டு கிடைச்சிருக்கும், அவர் எப்படி எல்லா குரூப்லயும் அதை வந்து ஷேர் பண்றாரு? இப்படிலாம் நடக்குமா? இன்னைக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அந்த நேர்காணலில் சொன்னதை பார்த்த பிறகு தான் நான் தெரிந்து கொண்டேன் அதை அப்படி ஒரு புகார் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை. அதை அவர் யாரிடமும் எப்பொழுதும் சொன்னது இல்லை. இப்போ இது வந்து வெளியே இப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இப்போது அவர் சொன்னதிலிருந்து போன மாதம் நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த புகார் கடிதத்தில் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பேச வேண்டாம், அது உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு புகாரை அனுப்பலாமா கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆமாம், அந்த கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்கிறேன் நான். இப்போது அவர் அந்த பேட்டியில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மிகவும் ரகசியமானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை வந்து நான் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஹார்ட் காப்பியாக அனுப்புனேன். இமெயிலையோ டிஜிட்டலாகவோ அனுப்பினால் இது எங்கேயாவது லீக் ஆகவோ வேறு விதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதனால் இது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நான் வந்து பிரிண்ட் எடுத்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பியிருக்கிறேன். அப்படி அனுப்புனதனுடைய நகல் ராஜராஜன் என்ற அதிமுக வழக்கறிஞரிடமிருந்து பல பேருக்கு வாட்ஸ்அப்பில் அதனுடைய புகைப்பட நகல் பரவி இருக்கிறது. இது எப்படி என்று தெரியவில்லை. இன்னைக்கு சைபர் கிரைமில் நான் புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. ஒரு நீதிபதி மீது ஒரு புகார் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த புகார் எப்படி தெரிவிக்கிறதுங்க? அது ஒரு கேள்வியாக இல்லையா? பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இருக்கார், அவருடைய அப்பா சாந்தி பூஷன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புகழ்பெற்ற கேஸு பல தலைமை நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கேஸே போட்டிருக்காரு. அவர் எழுதி கேஸு இன்னும் அது விசாரிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதோட கதி என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னென்ன கேஸில் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு கொடுத்துருக்காரு. இதை வந்து ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி இது பற்றி பல மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசி வருகிறார்கள். அப்போது ஒரு நீதிபதி முறைகேடாக நடந்துக்கிறது நம்ம செஷன்ஸ் கோர்ட்டில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பல இடத்துல பார்த்துருக்குறோம். சில உயர்நீதிமன்ற நீதிபதிகளே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நீதிபதி அப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. உயர்நீதிமன்ற நீதிபதி வர்மா வீட்டில் நோட்டு எடுத்தாங்க இல்லையா, ஆமாம், எடுத்து அது இப்போ இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து அது அப்படி நிற்கிது. இப்போது இப்படி ஒரு நீதிபதி நடந்து கொள்கிறார் என்றால், ஒரு வழக்காடி, நான் ஒரு பெட்டிஷனர், நான் வழக்கு நடத்துகிறவன், ஒரு நீதிபதி லஞ்சம் கேட்குறாருன்னு நான் என்ன செய்கிறது? அல்லது வக்கீல்கிட்ட பணம் கேட்குறாரு, இல்லை வேறு ஒரு விதமாக எதிர்த்தரப்புக்கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு வக்கீலுக்கு தெரியுதுன்னா அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். பணம் வாங்குறதுன்றது ஒரு குற்றச்சாட்டு. அல்லது வெவ்வேறு விதமாக ஒரு நீதிபதிகள் முறையற்ற செயலில் ஈடுபட முடியும். அப்படி இருந்தால் அவர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ அவங்க புகாரை அனுப்பலாம். அந்த புகார் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடாது, அது அவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும். அந்த புகாரில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று விசாரித்து அதில் முடிவெடுக்க வேண்டியது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய கடமை. இது வந்து பர்ஃபெக்டாக லெஜிட்டிமேட்டான அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வழிமுறை. இப்படி அனுப்பப்பட்ட புகாரை ஒருத்தர் லீக் பண்ணாக்கா அது கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ராஜராஜன் என்ற வழக்கறிஞர் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வாஞ்சிநாதன் சொல்கிறாருன்னாக்கா அவர் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதில் வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் அவசியம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறேன், எஸ்ஐ என்கிட்ட வந்து லஞ்சம் கேட்குறாரு, இல்லை ஏதோ மிரட்டுறாரு, இல்லை சமாதானமாக போ கேஸ் எடுக்க முடியாதுன்றாரு. அப்படி ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ சொல்லி நான் வந்து எஸ்பிக்கோ
ஐஜிக்கோ ஒரு புகார் அனுப்புகிறேன், அந்த புகார் சம்மந்தப்பட்ட எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கைக்கே வருதுன்னு வச்சுங்க, அப்போ என் உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட நடந்திருக்கிறது அதுதான். ஓகே. அங்கே அனுப்புனது இங்கே வருதுன்னு சொன்னால் அந்த வழக்கறிஞர் இனிமேல் தொழில் செய்ய முடியுமா? அவர் உயிருக்கு தான் உத்தரவாதம் இருக்குதா? அவர் உயிருக்கு உத்தரவாதமற்ற பல சூழ்நிலைகளை தோழர் வாஞ்சிநாதன் எதிர்கொண்டிருக்கிறார். 2 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று, இதே வைகுந்தராஜன் இதில் எனக்கு தெரியும் நேரடியாக அவரை இணக்கமாக போக சொல்லி எவ்வளோ ரூபா வேணும் என்று பேரம் பேசியிருக்கிறார்கள், கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அதே போல் கிரானைட் கொள்ளை தொடர்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் உண்மையறியும் குழு அறிக்கை பிஆர்பிசி சார்பாக கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி நரபலி நடந்திருக்கிறது என்பதை அவர் தான் வெளியே கொண்டு வந்தார். அப்போ மிரட்டல் வந்தது, அதே போல் பேரம் பேசப்பட்டது. 3வது ஸ்டெர்லைட் வழக்கை தொடர்ந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதனால் ஸ்டெர்லைட்டிலிருந்து வழக்கறிஞர்கள் மூலமாக பேரம் பேசப்பட்டது, அதை அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவர் உறுதியாக நின்னதுனால அந்த போராட்டம் நடந்த நாளன்று அவரை சுட்டு கொல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார், கிராமப்புற மக்களோடு வந்ததுனால தப்பிச்சார். அது நடந்தது. இதெல்லாம் அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. அருணா ஜெகதீசன் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டு அவர் மேலே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்ட போது ஜிஆர் சாமிநாதன் ஒரு கண்டிஷன் பெயில் கொடுத்தார். இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன கண்டிஷன் தெரியுமா? தூத்துக்குடிக்குள்ளே இனிமேல் நுழையக்கூடாது என்பது அந்த தீர்ப்பு இவர் கொடுத்தது தானா? ஆமாம், இன்னை வரைக்கும் அந்த கண்டிஷன் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். வெக்கேட் ஆனதான் எனக்கு தெரியல. அப்போது இதுக்கெல்லாம் அஞ்சாமல் அவர் நின்றுகிறாரு. அவர் இதற்கும் பயப்பட போகிறதில்லை. ஆனால் ஒரு நீதிபதியினுடைய முறைகேட்டை கேள்விக்குள்ளாக்கினால் இப்படி நடக்கும் என்று சொன்னால் எங்கே போய் முறையிடுவது? நமக்கு தெரியும், மோடி அரசு ஆட்சிக்கு வந்த காலத்தில் சிட்டிங் ஜட்ஜஸ் 4 மூத்த நீதிபதிகள் ப்ரெஸ் மீட் வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், கோகோய், இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி முக்கியமான அரசமைப்பு சட்ட வழக்குகளை எல்லாம் எங்களுக்கு ஒதுக்கிறது இல்லை, ஜூனியர் ஜட்ஜஸுக்கு ஒதுக்குறாரு, இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இதை மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் நாங்கள் குற்றமிழைத்தவர்களாவோம், அதனால் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறோம் என்று 2வது மூத்த நீதிபதியான செல்லமேஸ்வர் வெளிப்படையாக மீடியாவில் சொன்னார். இது இந்திய வரலாற்றில் நடக்காதது, அநேகமாக உலக வரலாற்றில் எங்கே நடந்திருக்கா தெரியல. அப்போது நீதிபதி கோகோய் கிட்ட கேட்குறாங்க, எந்த வழக்கை பற்றி சொல்லுகிறீர்கள்? நீதிபதி லோயா கொலை செய்யப்பட்ட வழக்கு, அது உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கே, அதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது கோகோய் ஆமான்னு சொன்னார். ஓ, அதுக்கு பிறகு கோகோய்க்கு என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியும். இப்போது இதை கேள்வி கேட்குற நீதிபதிகளுக்கு பாதுகாப்பில்லை, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை. இப்படி நடக்கும் என்று சொன்னால் இது இப்படி கீழே வரும், சுற்றுக்கு விடுவாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பொருள்? இப்போ ஒரு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கூப்பிட்டு என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன குறிப்பான குற்றச்சாட்டு என்றே சொல்லாமல் இப்படி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லலைன்னா கண்டெம்ட். இதுக்கு இமிடியேட் ரீசன் இதுதானா? இல்லை, எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது, நான் அப்படி சொல்லலை. 2 வேற வேற. இங்கே நீதிபதி குறிப்பான குற்றச்சாட்டை சொல்லாமல் ஒரு கண்டெம்ட் எடுக்கிறாரு. இந்த பக்கம் இது இப்போ வாஞ்சிநாதன் சொல்வதிலிருந்து தெரியுது, அவர் மீது அனுப்பிய புகாரை கீழே சுற்றுக்கு விட்டுருக்குறாங்க. இது ஒரு கருத்துருவாக்க நடவடிக்கை மாதிரி அந்த வழக்கறிஞர் ராஜராஜன் செஞ்சுருக்காரு. அவருக்கு என்ன மோட்டிவ், அவருடைய கான்டாக்ட் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட விஷயங்களில் வலதுசாரிகள் இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக ஃபீல்டில் நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி புகாரில் தான் அண்ணாமலை, எச்ராஜா இவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். எப்படி கண்டெம்ட் கமிட் பண்ணாங்க திருப்பரங்குன்றத்தில், நீதிமன்றத்தினுடைய அந்த விதிமுறைகளை மீறி செஞ்சாங்க. சொல்லப்போனால் இந்த அறுபடை வீடு நடத்துனாங்க இல்லையா, அங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு வாதாடி கொண்டு வந்தது வாஞ்சிநாதன் தான். நீதியரசர் புகழேந்தி கொடுத்தார் இல்லையா கண்டிஷன், அதை மீறி பேசியிருக்காங்க, அதை அடுத்த விஷயம். அதை தான் கண்டெம்ட்டுக்கு அவர் புகார் கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்தடுத்து இப்படி புகார் கொடுப்பது
அவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஆத்திரத்தை தூண்டி இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன தொடர்பு, என்ன நடக்குது என்பதெல்லாம் மர்மமாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து சாதாரண குடிமக்கள், ஆனால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு இந்த நாட்டில் இதுதான் நிலைமை. இப்போ இந்த கண்டெம்ட் அப்படின்ற நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற விஷயத்த யார் வந்து முடிவு செய்வது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பாக மாவட்ட நீதிபதிகளிடம் வேலை செய்கின்ற ஓஏ பெண்கள் அவங்கள வந்து கைம்பெண்களாக போட்டு நீதிபதிகள் வந்து வசதிக்காக பயன்படுத்துகிறார்கள், அவங்களும் வேலை செய்யாமலே சம்பளம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக அவர்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பச்சையாக ஒரு ஆபாசமாக வந்து பேசி நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளானார் சவுக்கு சங்கர். இப்போ இதில் வாஞ்சிநாதனை கண்டெம்ட் எடுத்திருக்கிறாரு அதே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இந்த கண்டெம்ட்டை வந்து யார் முடிவு செய்வது? ஜெயிலுக்கு போனீங்கன்னாக்கா கஞ்சா விற்றவன், சாராயம் விற்றான், கள்ளச்சாராயம் விற்றான் இல்லையா, அவங்களும் குண்டாஸில் இருப்பாங்க. அரசியல் போராட்டம் நடத்தினவங்களும் குண்டாஸில் இருப்பாங்க. ஓகே, என்ன அந்த மாதிரி இது. இப்போ சவுக்கு சங்கரையும் வாஞ்சிநாதனையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு அவல நிலை இது. கண்டெம்ட் அப்படின்றது வந்து நீதிபதி தான் முடிவு பண்ணுறாங்க, எது கண்டெம்ட் என்பதை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தீர்ப்பை விமர்சிக்கலாம், தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இது தீர்ப்பை விமர்சிக்க உரிமை உண்டு. இப்போ இந்த தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதற்கும் இடையில் சீன பெருஞ்சுவர் ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு தீர்ப்பு வந்து ஐடியாலஜிக்கலாக பயாஸ்டாக இருக்குது, கருத்தியல் ரீதியாக அப்படின்னு சொன்னாக்கா அந்த விஷயம் வந்து விமர்சனத்தோடு இணைந்து தான் வரும். அது வந்து இப்போ நம்ம பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு பற்றி வந்த பல விமர்சனங்கள், அந்த 5 நீதிபதிகள் அமர்வு பற்றி வந்த விமர்சனங்களில் அது இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பிரபல ஜூரிஸ்ட், சட்ட வல்லுனர் கௌதம் பாட்டியா ஒரு புக் எழுதியிருக்காரு, அன்சீல்டு கவர்ஸ் அப்படின்னு. அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கன்வில்கர் எப்படி பிஎம்எல்ஏ, இந்த இடின்னு சொல்கிறாங்கள பிரச்சனை, அந்த பிஎம்எல்ஏ சட்டம் ஒரு கொடூரமான சட்டமாக இருப்பதை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பதை அவர் எப்படி நியாயப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து ஒரு அதிகார வர்க்க பாணியிலேயே சிந்தித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு அதை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு ஜுடிஷியல் ஃபிலாசபியை விமர்சனம் செய்யலாம் என்பதை அவர் விளக்கியிருப்பார். சந்திரசூட் ஏற்கனவே விஆர் கிருஷ்ணய்யர் கொடுத்த தீர்ப்பு ஒன்றை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறார். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்றால் என்ன என்பதை கிருஷ்ணய்யர், ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் ஒரு கோணத்தில் விளக்கியிருப்பார். அதை எப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்க முடியும் என்று விளக்கியிருப்பார். அதை ரத்து செய்து சந்திரசூட் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த சந்திரசூட் தீர்ப்புக்கு டிசென்ட் நோட்டு இப்போ நீதிபதி இருக்கக்கூடிய சுதன்ஷு துலியா வந்து அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, கிருஷ்ணய்யர் சொல்வது தான் சரின்னு கொடுத்துருக்கிறாரு. இப்போது இந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு சமூக கண்ணோட்டத்தில் உள்ள வேறுபாடு அப்படின்றது இதில் தெளிவாக இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்போ ஜிஆர்எஸ் வந்து எதை சொல்லியிருக்கிறார், வாஞ்சி இதை பேசினார் அதை பேசினார்னு குறிப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் நம்ம பேசலாம். அதனால் விமர்சனம் செய்யும்போது இதெல்லாம் இணைந்து தான் வரும். அப்போ இதை பற்றி பேசுவதெல்லாம் கண்டெம்ட் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு என்ன நிலவரம் அப்படின்னா, பல நீதிபதிகள், நியமிக்கப்படுகின்ற நீதிபதிகள், இப்போது விக்டோரியா கௌரின்னு ஒரு நீதிபதியை உயர்நீதிமன்றத்தில் நியமிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவங்க நீதிபதி ஆவதற்கு முன்னால் எப்படி வந்து ஒரு மத உள்நோக்கத்துடன் மதவெறி கலகத்தை தூண்டும் விதத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்கள எப்படி நீதிபதி ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரை பரிசீலிக்கிறோம் என்று நீதிபதி சந்திரசூட் சொல்லி கொண்டிருக்கும் போதே இங்கே பதவியேற்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கதை வந்து தனி. இப்போது ஒரு நீதிபதி சேகர் யாதவ் என்ற அலகாபாத் நீதிபதி, சிட்டிங் ஜட்ஜு, எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் நீங்கன்னு பேசியிருக்காரு, எங்கள் கீதை உங்கள் குரான்னு பேசியிருக்காரு. அதோடு விடலை, கத்முல்லா என்று இஸ்லாமியர்களை இழிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரோம் என்று எதிர்க்கட்சிகள் இம்பீச்மெண்ட் கொடுத்து அந்த இம்பீச்மெண்ட் ராஜ்யசபாவில் கிடக்குது. அது இன்னும் இப்போ ரிசைன் பண்ணார் இல்லையா துணை குடியரசுத் தலைவர், ஆமாம் அவர் த்ரூ பண்ணல, அதை அப்படி ஒன்று இருக்குது. அப்போ நீதிபதிகள் எல்லாம் வெளிப்படையாக
மதச்சார்பாக பேசுகின்ற காலம் இது. அதனால் இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணால் கண்டெம்ட்டு அப்படி எடுக்கலாம் என்று சொன்னால் எதையும் யாரும் பேச முடியாது என்ற நிலைதான் உருவாகும். அப்படி ஒரு அச்சுறுத்தலை நீதிமன்றம் வழங்க விரும்புகிறதா? சந்திரசூட் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அவர் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ மோடியை கூப்பிட்டு சாமி கும்பிட்டதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அவருடைய பல தீர்ப்புகளை, காஷ்மீர் தீர்ப்பு உள்ளிட்ட பல தீர்ப்புகளை, எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு உள்ளிட்ட பல தீர்ப்புகளை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அது கண்டெம்ட் எடுக்கலாம் என்ற எல்லைக்கு போகின்ற அளவுக்கு கூட பல விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதுக்கெல்லாம் கண்டெம்ட் எடுக்க இயலாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சந்திரசூடே பேசியிருக்கிறார். அதனால் நீதி தீர்ப்புகளை பற்றி விமர்சனம் செய்யும்போது அதை கண்டெம்ட் என்ற எல்லைக்குள்ளே தள்ளி கொண்டு போவது எளிது. இப்போ அந்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் அவர் கோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, அதாவது விமர்சனம் செய்பவருக்கு அப்படி ஒரு உள்நோக்கம், அது அந்த வரியை குறிப்பிடுறேன் பாருங்கள். The focus is not on proving intent or mens rea, but on the effect of the act, whether it tends to diminish public confidence in the judiciary. அது விமர்சனம் செய்பவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்றாலும் கூட அவர் அப்படி விமர்சித்ததன் காரணமாக நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தால் அதுக்காகவும் கண்டெம்ட் எடுக்கலாம். இப்படி பேசிட்டு போனாக்கா எதை வேணால் எடுக்கலாம். இப்போது தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது என்பது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்கச் செய்கின்ற நடவடிக்கையா, அல்லது அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு அந்த அக்கறையோடு செய்யப்படுகின்ற நடவடிக்கையா என்பது பார்ப்பவர்களுடைய பார்வையில் இருக்கிறது. விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நீதிபதி இதனால் எங்கள் மேலே நம்பிக்கை இழந்து போகும் என்று சொல்வார் என்றால், இன்றைக்கு ஜஸ்டிஸ் வர்மா கூட சொல்லலாம், என்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறது நீதித்துறை மீது நம்பிக்கை இழப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு அந்த நோட்டுக்கட்டு பிடிச்ச வர்மா இருக்கார்ல, அவர் கூட சொல்லலாம், என்ன இப்படி அபாண்டமாக சொன்னீங்கன்னா அவுட் ஹவுஸில் தான் பணம் எடுத்தாங்க, என் மீது சொன்னீங்கன்னாக்கா நீதித்துறை மீதே மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று சொல்லலாம். இப்போ யார் நம்ம கோகோய் கூட சொன்னார், அவர் மீது அந்த பெண் கொடுத்த புகாரை நீதித்துறை மீதான தாக்குதல்னார். அப்போ எதையுமே விசாரிக்க முடியாது என்ற எல்லைக்கு போகும். அதனால் நீதித்துறையின் மீது உள்ள அக்கறை, அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்ற அக்கறை, மதச்சார்பின்மை மீது உள்ள அக்கறை என்பதிலிருந்து தான் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. விமர்சனம் வைப்பவர்களின் நடவடிக்கைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நீதிபதிகள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் சாதிய மத இது மாதிரியான உள்நோக்கங்களை என் மேலே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வாஞ்சிநாதனை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ஒரு பார்வையாளராக இப்போ நம்முடைய சேனல்லையே ஏற்கனவே நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர் பேசினதை கவர் பண்ணிருக்கிறோம். அவர் என்ன பாண்டேயோட ஒரு கூட்டத்தில் பேசினார்னா, இந்த அளவுக்கு அதாவது மக்கள் தொகை இதே ப்ரொபோர்ஷனில் இருந்தால் தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் அப்படின்னு. பல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் சட்டம் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கருத்தும் பொருந்தி போகுது. இப்போ இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கருத்தை இவர் ஏன் வெளியிடுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பொது பார்வையாளர்களுக்கு, அரசியலை தினசரி பத்திரிகை படிப்பவர்களுக்கு தோன்றுமா தோன்றாதா? நீதிமன்றத்தில் நானே ஸ்மார்த்த பிராமணன், நானே கருவறைக்குள் போக முடியாது அப்படின்னு சொல்கிறது, இப்படி ஒரு நீதிபதியை தன்னுடைய சமூகத்தை குறிப்பிட்டு நானே போக முடியாது அப்படின்னு அனைத்து சாதிய அர்ச்சகர் விவகாரத்தில் அவர் பேசும் பொழுது இதையெல்லாம் பார்க்கின்ற ஒரு அரசியல் பார்வையாளனுக்கு இவர் ஒரு சார்புடையவர் தான் அப்படின்ற கருத்தும் கண்ணோட்டமும் வர்றது ஒரு நியாயமான விஷயம் தானே, ஒரு அடிப்படையான விஷயம் தானே. அதிலிருந்து சார்புடையவர் என்ற கருத்துக்கு வருகிறோமா இல்லையா என்பது இப்போ கேள்வி அல்ல. இப்போ வாஞ்சிநாதனை பார்த்து யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு சொல்கிறதும் தவறு, ஐ எம் அ ஸ்மார்த்த பிராமின்னு சொல்கிறதும் தவறு. ரெண்டுமே ஒரு கண்டெம்ட் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எந்த ஒரு நீதிபதியும் இதுவே ஒரு நீதிமன்ற அவமதிப்புன்றீங்க.
அப்படி தான் நான் கருதுகிறேன். ஒரு நீதிபதி அதை அந்த அடையாளத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சேகர் யாதவுக்கு எதிராக சொல்கிறது என்ன, எங்களுக்கு கீதை உங்களுக்கு குர்ஆன் அப்படின்னு அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான் இல்லையா. இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பேசியிருக்கிறாரு, நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு எங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருக்காருல்ல இன்றைக்கி இருக்கிற தலைமை நீதிபதி. அப்போது ஒரு நீதிபதி வந்து நீதிபதி ஆவதற்கு முன்னால் பல அரசியல் சாய்வுகள் அவருக்கு இருக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் திமுகவில் இருந்தவர், பிஆர் கிருஷ்ணய்யர் இடதுசாரி அமைச்சரவையில் இருந்தவர், அதுபோல் வலதுசாரி சிந்தனை கண்ணோட்டம் உள்ளவர்கள் நீதிபதிகளாக வருவது, அவர்கள் அந்த கருத்தில் இருப்பதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசமைப்பு சட்டத்துக்கு வியாக்கியானம் சொல்லும்போது அது வந்து இந்த சார்பை வெளிப்படுத்தும் போது அப்போ அது விமர்சனமாகுது. ஒன்று. ரெண்டாவது, நீதிபதியான பிறகு அத்தகைய மேடைகளில் பங்கேற்று அத்தகைய கருத்துக்களை நீதியரசர்கள் வெளியிடக்கூடாது என்பது நீதிபதிகளே தங்களுடைய ஒழுக்கம் தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற பிரகடனத்தில் அது இருக்குது. அது நம்ம யாரும் சொல்கிறதில்ல. நீதிபதிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்களே வரையறுத்துருக்குறாங்க. அந்த கோடுக்கே இது வந்து வராது. ஒரு நீதிபதி, ஒரு சிட்டிங் கேரளா ஜட்ஜு பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினார் கேரளாவில். அது மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. அப்படி நடந்து கொள்வது சரியா? அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கலாமா என்ற கேள்வி இருக்குது. ஜாதி சங்க மாநாடுன்னு சொல்லும்போது ஜாதி சங்க மாநாடு அப்படின்னு அறிவித்து நடக்கிறதும் உண்டு, அப்படி இல்லாமல் வேறு வேறு பேரில் நடக்கிற ஜாதி சங்க மாநாடுகளும் உண்டு. அதில் வந்து நீதிபதிகள் போய் கலந்துக்கிறது சரியா என்பது தான் கேள்வி. அதை நாம் வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் தீர்ப்பில் இப்படி வெளிப்பட்டதனால் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள், அதனால தான் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்றது கொண்டு கூட்டி பொருள் சொல்வது. அந்த வகையில் தீர்ப்புகளை நாம் பலவிதமாக விமர்சனம் செய்திருக்கிறோம். இதையும் தொடர்புபடுத்த இயலாது, கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தோழர், அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வாஞ்சிநாதன் வந்து அவர் மன்னிப்பு கேட்பதை தவிர வேற வழி இல்லையா? இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? மன்னிப்புன்ற வார்த்தை விஜயகாந்துக்கு மட்டும் இல்லை, வாஞ்சிநாதனுக்கு பிடிக்காது. தப்பு செஞ்சிருந்தால் தானே மன்னிப்பு கேட்க முடியும் இல்லையா? என்ன தப்புன்றதே இங்கே சொல்லலையே. ஒருவேளை அவருடைய தவறு வந்து சுட்டி காட்டப்பட்டால் நிச்சயமாக அவர் வருத்தம் தெரிவிப்பார். தவறு செஞ்சிருந்தாக்க, தவறு செய்திருப்பதாக அவர் கருதினால். எனக்கு தெரிஞ்சு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அப்படி தவறு எதுவும் செய்ததில்லை. அவருக்கு சாதி சார்போ மதச்சார்போ கிடையாது. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் எதுவும் அவருக்கு கிடையாது. தனிப்பட்ட முறையில் இவரை பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் இல்லை. ஒரு நீதிபதி அவர் பிறந்த சாதி மதம் எதுவாக இருந்தாலும் அவர் வழங்குகின்ற தீர்ப்பு சரியாக இருக்குதா இல்லையா, அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குதா இல்லையா என்பது தான் நம்முடைய கவலையை தவிர அவர் யார் வயிற்றில் பிறந்தார் அப்படின்றது நமக்கு அந்த பர்த்தர் கோட்பாடு வந்து நமக்கு கிடையாது. அது வந்து சுயமரியாதைக்காரர்கள் யாருக்கும் பிறப்பின் அடிப்படையில் ஒரு குணம் இருக்கும், சிந்தனை இருக்கும் என்பது சொல்வதற்கு பேர் பார்ப்பனியம். அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதுதான் குண கர்ம விபாசகா. போன ஜென்மத்தில் நீ செய்ததனால் இந்த ஜாதியில் பிறக்கிற, இந்த ஜாதியில் பிறந்தா அவன் புத்தி இப்படி தான் இருக்கும்னு மகாபெரியவா சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை இல்லையா? பெரியார் அதை சொல்லவில்லை. அதனால் அதில் வந்து வாஞ்சிநாதனுக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற கொள்கைகளில் நம்பிக்கை உடையவர். அவர் பிறப்பால் ஒரு மனிதன் இப்படி சிந்திக்கிறான் என்பது அவருடைய கருத்தாக இருக்க முடியாது. அவர் ஒரு காலத்திலும் எங்கேயும் பேசியதில்லை, பேசவும் மாட்டார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக களத்தில் போராடுபவர்கள் தவறான தீர்ப்புகள் வரும்போது அவற்றை தன்னுடைய தொழில் பாதிக்கும் என்ற கவலையையும் இல்லாமல் தீர்க்கமாக, வெளிப்படையாக, நாணயமாக, முதுகுக்கு பின்னால் பேசுகிறது இல்லை, கிசுகிசு அல்ல, மொட்டைக்கடுதாஸ் அல்ல, வெளிப்படையாக விமர்சித்து பேசக்கூடியவர்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை வழக்கறிஞர் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர் சங்கங்கள் இது குறித்து பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பல கற்றறிஞ்ச நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இருக்கிறார்கள். இது வந்து வாஞ்சிநாதனுடைய தனிப்பட்ட இஷ்யூ கிடையாது. அவர்
தனிப்பட்ட ஆதாயத்துக்காக என் கேஸில் இந்த ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கல, என் கேஸை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு என்றைக்கும் அவர் பேசியதில்லை, பேசவும் மாட்டார். பொதுநலன் கருதி வருகின்ற தீர்ப்புகளில் சரி தவறு என்று பேசும்போது அதை பேசுபவர்கள் பழிவாங்கப்பட்டால், அவர்கள் இந்த மாதிரி தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும், சட்டத்தின் ஆட்சி என்பது இருக்குமா, அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி என்பது இருக்குமா என்பதை பற்றி வெளிப்படையாக மூத்த வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதியரசர்களும் வெளிப்படையாக பேச வேண்டும். இது தாமதிப்பதில் பயனில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படி பேச தவறினால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, யாருமே இது பற்றி பேச முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாம் என்ன வக்கீலாக பிறக்கிறோம், 2 வருஷம் அவரை டிபார் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் என்ன தொழில் தெரியுமோ என்ன செய்யணுமோ அதை செய்து பிழைக்க போகிறோம், வயிற்றுப்பாட்டுக்கு அதை செய்ய போகிறோம், வயிற்றுப்பாடு தான் முக்கியம், சம்பாதிப்பது தான் முக்கியம் அப்படின்லாம் இந்த வேலையிலலாம் இறங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது சமூக நலனுக்காக தான் செய்கிறோம், சமூகத்தின் மீது உள்ள அக்கறைக்காக செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு சக வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த கண்டெம்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெஞ்ச், நீதியரசர் ஜிஆர்எஸ் மற்றும் ராஜசேகரன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச், அவர்களுக்கும் கூட என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நானாக இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞர் வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், எல்லோரும் பொது நோக்கத்திலிருந்து இதை விமர்சிக்கிறோம். அந்த விமர்சனம் சரி அல்லது தவறு என்று விவாதிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அப்படி பேசுபவர்களை, அந்த கருத்துரிமையை முடக்குவது என்பது இந்த நாட்டுக்கு, அரசமைப்பு சட்டத்துக்கு செய்கின்ற நன்மையாக இருக்காது என்பதை அவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஏற்கனவே நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புகள் இது குறித்து நம்ம சேனல்லே நீங்கள் பல பேட்டி கொடுத்துருக்குறீங்க. எல்லா வழக்குலையும் கிட்டத்தட்ட இல்லை, நான் ஜே.ஆர். சுவாமிநாதன் பற்றி மட்டும் இல்லை, எல்லாரும் பல நீதி, ஆமாம், சேஷசாயி அவருடைய தீர்ப்பு, அனிதா சுமந்த் அவருடைய தீர்ப்பு, இப்படி பல பிரச்சனை, சந்திரசூட், இப்படி சுப்ரீம் கோர்ட், ஆமாம் சரி, உள்ளிட்ட பல, இப்போ கவாய் அவர் உள்ளிட்டு நீங்கள் பலர் மீதும் விமர்சனத்தை வைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். இப்போ உங்கள் மேலேயும் அடுத்து கண்டெம்ட் போட வாய்ப்பு இருக்கா? ஜே.ஆர். சுவாமிநாதன் அதை செய்வாரா? எனக்கு எப்படி தெரியும்? கடவுளுக்கும் நீதியரசர்களுக்கும் தான் வெளிச்சம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தாக்கா. அதனால் கண்டெம்ட் போட்டாக்கா அதை எது கண்டெம்ட் எது கண்டெம்ட் இல்லைன்னு விளக்கி சொல்லிட்டேன். அதுக்கு மேலே இது அவமதிப்பு அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள், பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், அவங்க தான் முடிவு பண்ணணும். ஜனநாயகம் என்பது குறுகி கொண்டே வருகிறது. ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் 1 கோடி பேரை சேர்த்துட்டிங்க, அது தேர்தல் ஃப்ராடுன்றாரு. இப்போது நம்ம இவர் இருக்கார் இல்லையா, தேஜஸ்வி யாதவ், அவர் தேர்தலே நிற்க போகிறதில்ல, யார் தேர்தலே நிற்க போகிறதில்லைன்னு சொல்கிறவர் நக்சல்பாரி புரட்சியாளர் இல்லை, அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா. எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை, தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாடு போயிட்டுருக்கு. நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லை என்று மக்களே குரல் கொடுக்கக்கூடிய நிலை வராது என்று நம்புவோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக நீதிமன்றத்தில் நடந்தது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.